இந்த காலத்துக்குரிய தாவத் என்ன? நல்ல விளங்கிக்கோங்க, தாவத்துக்கு இந்த மீடியா அனுமதிக்கப்படல. தாவத்துக்கு மீடியா அனுமதிக்கப்பட்டதல்ல. புகாரில ஹதீஸ் வருது, என்றைக்கு தொழுக கடமையாச்சோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒன்று சேர்த்து மஷூரா பண்ணினாங்க, எப்படி அழைக்கிற. அந்த நாளில் உள்ள சஹாபாக்களோட சூழல்ல இருந்த அவ்வளவு மீடியாவும் முன்வைக்கப்பட்டுச்சு. நாங்க ஒரு பெல் அடிப்போம், நல்லா ஊதுவோம், நெருப்பு மூட்டுவோம், ஒரு பெரைய கட்டி ஒரு ஆள் அனுப்புவோம், எல்லா மஷூரும் வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒன்றையும் கபூல் செய்யல. எல்லா மஷூராவையும் உள்வாங்கினாங்க, முடிவெடுக்கல. முடிவில்லாம கலைஞ்சிச்சு அந்த சபை. சஹாபாக்களுடைய கனவுல அன்றைக்கு ராவு அல்லாஹ் அதான வெளியாக்கினான். அப்துல்லா இப்னு ஸைத் அப்துல் ரப்பி, ஹஜ்ரத் உமர் கத்தாப் போன்றவங்க எல்லாம் கனவு கண்டாங்க ரலியல்லாஹு அன்ஹும். அந்த கனவு, அந்த அதான் நபி அலைஹிஸ்ஸலாத்து கிட்டால தஹஜ்ஜுடைய நேரத்துல முன்வைக்கப்பட்டுச்சு. ஃபஜ்ருடைய அதானுக்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அதை சொல்லி கொடுக்குமாறு ஏவப்பட்டுச்சு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதான் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதானுக்கு பின்னால துஆ ஓதினாங்க, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா, இந்த பூர்த்தியான தாவத்துடைய ரப்பே என்று அல்லாஹ் வளைச்சான். பூர்த்தியான தாவத் முதலாவது அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய பெருந்தன்மையின் பக்கம் தாவத். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமாவின் பக்கம் தாவத். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம், அவர்களின் வாழ்க்கையின் பக்கம் தாவத். ஹய்ய அலல் ஸலாஹ், தொழுகையின் பக்கம் தாவத். ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றிண்டா முழு தீனின் பக்கம் தாவத். எந்த தாவத் இந்த 5 தலைப்புக்கு கீழால கொடுக்கப்படுமோ மக்கள் எங்க போகணும்? பஜாருக்கா, சென்டருக்கா, மூல முடுக்குக்கா? மக்கள் மஸ்ஜிதுக்கு வரணும். எந்த தாவத் மஸ்ஜித மையப்படுத்தி இந்த 5 தலைப்புக்கு கீழால அழைக்கப்படுமோ இதுதான் பூர்த்தியான தாவத். மறந்துடுவானா, இந்த பூமியில எந்த ஒரு ரசூலும் வாழல்ல கஸ்ட் செய்யாம. 313 ரசூல்மார்கள், எனக்கு யாரையாவது நீங்க காட்டுங்க கஸ்ட் செய்யாத ரசூல் உண்டு. எந்த ஒரு ரசூலும் இந்த பூமியில வாழல்ல கஸ்ட் செய்யாம, ஏலான் பண்ணாம. எல்லா ரசூல்மார்களுடைய சுன்னா ஏலான் கஸ்ட். யூசுப் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆரம்ப நூற்றாண்டுடைய முத்த அல்லாஹ் இந்த ஜமான்ல வெளியாக்கினான். அதுதான் இந்த உழைப்பு. இந்த உழைப்ப ரசூல்மார்கள் முழு உலகத்திலையும் தீனை எத்தி வைக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்தினாங்களோ அவைகளுடைய முறைகள் தான் இந்த உழைப்பு. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கு பிரயாணம் செஞ்சாங்க. தபூக் என்றாவே யுத்தம் என்று தான் சொல்லுவோம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்கட யாருடைய வாளும் உரைகள்ல இருந்து வெளியாக்கப்படல. 30,000 சஹாபாக்கள் போனாங்க, யாருடைய வாளும் வெளியாக்கப்படல. அப்ப என்ன செஞ்சாங்க சொல்றாங்க, அர்சலல் வுஃபூத், நபி அலைஹிஸ்ஸலாம் வஃப்துகளை தயாரிச்சு அனுப்பி வச்சாங்க. வஃப்தண்டா என்ன? வஃப்தண்டா 3 பேருக்கும் 10 பேருக்கும் இடப்பட்ட ஜமாத், இதுக்குதான் வஃப்துன்னு சொல்ற. 10 பேருக்கும் 3 பேருக்கும் இடையில உள்ள ஜமாத்தை தயாரிச்சு கஸ்ட் செய்ய வச்சாங்க சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, قال رب اني دعوت قومي ليلا ونهارا, அல்லாஹ் நான் இந்த கூட்டத்தை ராவு பகல் அழைச்சேன். வலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா, என்னுடைய அழைப்பு அவர்கள் விரண்டோடுவதை தவிர எதையும் அதிகரிக்கவில்லை. وإني كلما دعوتهم لتغفر لهم جعلوا أصابعهم في آذانهم, நான் எப்பொழுதெல்லாம் உன்னுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் அவர்களை அழைத்தேனோ அவர்களுடைய விரல்களால காதுகள் அடைச்சு கொள்வாங்க. நான் ஊமையர்களை போல அவர்களுக்கு தாவத் கொடுப்பேன். இன்றைக்கு அந்த சுன்னத்தையும் அல்லாஹ் இந்த உழைப்புல ஹயாத்தாக்கினான், வேற எதுலையும் இல்ல. அந்த சுன்னத்தையும் இந்த உழைப்புல ஹயாத்தாக்கினான், வேற எதுலையும் இல்ல.
சொன்னாங்க அவங்களோட ஆடைகளால முகங்களுக்கும் திரைகளை போட்டு கொண்டாங்க, பார்வைக்கு திரை போட்டாங்க. பிடிவாதம் பிடித்தார்கள், பெருமை அடித்தார்கள். சும்மா இன்னி தஅவுதுஹும் ஜிஹாரா, அதுக்கு பின்னால நான் அவர்களை பகிரங்கமா அழைச்சேன். பகிரங்கமா அழைக்கிறேன்டா தன்னோட சாட்சிகளை வச்சு அழைச்சேன். எப்படி உமூமி கஸ்டுடைய வடிவமோ அப்படி அழைச்சேன். சும்மா இன்னி அலன்துலஹும், நான் அவர்களிடத்துல அலான் செஞ்சேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலான் செஞ்சாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி இந்த தீனுக்குள்ளால வாங்க, வெற்றி அடைவீங்க. இதைத்தான் நாங்க ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே அலான் செய்யறோம். முழு துனியா ஆகிராவுடைய வெற்றியும் தீனுக்குள்ளால இருக்குது. எனவே தீனுக்குள்ளால பரிபூர்ணமா நுழைஞ்சுக்கோங்க என்ற அலான் செய்யப்படுது. ரகசியமா தனிப்பட்ட முறையிலையும் சந்திச்சு முயற்சி செஞ்சேன். எப்படி தஷ்கீலி வசூலி குசூசி என்று சந்திக்கிறோமோ அப்படி. ஏன்னா சகோதர பெரியவர்ல உலகத்துல பூமியில தீன நிலைநாட்டுறதுக்குரிய முறை 5 ரசூல்மார்களுடைய முறை என்று குர்ஆன் சொல்லுது. நீங்க இந்த பூமியில தீன நிலைநாட்டணும், அதுல நீங்க பிரிஞ்சிட கூடாது என்று அல்லாஹ் தஆலா ஷரஅலக்கும் மினத்-தீனி மா வஸா பிஹி நூஹ வல்லதி அவ்ஹைனா இலைக் வமா வஸைனா பிஹி இப்ராஹீம வமூஸா வஈஸா. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் நூஹ், இப்ராஹிம், மூசா, ஈசா அலைஹிமுஸ்ஸலாம் இவர்களுடைய தீன பூமியில நிலைநாட்டுறதுக்குரிய வழிமுறைகள் எல்லாம் எங்களுக்குரிய தீன நிலைநாட்டுறதுக்குரிய வழிமுறை என்று குர்ஆன் சொல்லுது. இத போலதான் ஈமானுக்காக வேண்டி முயற்சி செய்யறது. ஈமானுக்காக வேண்டி முயற்சி செய்யறது முறை என்ன? ஈமான், நபிமார்களுடைய ஈமான் கூடும் குறையாது, அப்படித்தானே? மலாய்க்காமார்களுடைய ஈமான் கூடாது குறையாது. சாதாரண மக்களுடைய ஈமான் கூடும் குறையும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அப்படியான ஒரு அடியார்களுடைய வழிமுறையை தான் ஈமான் முன்மாதிரி ஆக்கினார். இதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஆமினு கமா ஆமனன் நாஸ், நீங்க ஈமான் கொண்டு வாங்க எப்படி சஹாபாக்கள் ஈமான் கொண்டாங்களோ அப்படி. வைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ், சஹாபாக்கள் எதை கொண்டு ஈமான் கொண்டு வந்தாங்களோ அதன் மீது யார் ஈமான் கொண்டு வருவாங்களோ அவங்களுக்கு நேர்வழி, திடனாக நேர்வழி காட்டிட்டோம் என்று குர்ஆன் சொல்லுது. எனவே ஈமானுக்குரிய உழைப்பு சஹாபாக்களோட முறை. சஹாபாக்கள் மஸ்ஜிதுல இல்முடைய மஜ்லிஸ உண்டாக்கி ஈமான் அடைஞ்சாங்க. புகாரி ஷரீஃப்ல பதிவாகுது, ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இல்முடைய மஜ்லிஸ நடத்துவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ற காலத்துல. நபி அலைஹிஸ் ஸலாம் வீடு பக்கத்துல, வீடுன்றது நபியுடைய மஸ்ஜிதுடைய என்ன மதில், மஸ்ஜிதுடைய சுவர் எதால கட்டப்பட்டுச்சு? கான்கிரீட் போட்டு, அப்படியா? ஈச்சம் பாயால மறைக்கப்பட்டிருந்துச்சு. சொன்னாங்க மபைன மிம்பரி வபைதி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah, என்னுடைய மிம்பருக்கும் வீட்டுக்கும் இடப்பட்ட இடம் சுவர்க்க பூங்காவனம். அதுதான் அந்த மஸ்ஜிது நபவி. அதுல சஹாபாக்கள் உட்கார்ந்து இல்முடைய மஜ்லிஸ், அந்த இல்முடைய முதாக்கரா நடக்கும். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்திக்பால் செய்வாங்க. இஜ்லிஸ் பினா நௌமின் ஸாஅ, வாங்க கொஞ்ச நேரம் எங்களோட உட்காருங்க, ஈமான படிப்போம்னு சொல்லுவாங்க. இல்முடைய மஜ்லிஸுக்கு ஈமானின் பக்கம் தஷ்கீல் செஞ்சாங்க சஹாபாக்கள். நாங்க என்ன சொல்றோம் இந்த மஜ்லிஸுக்கு? ஈமானுடைய மஜ்லிஸ், ஈமானுடைய தாலீம், ஈமானுடைய பயான். இந்த பெயர் வச்ச ஆட்கள் யார்? சஹாபாக்கள். இல்முடைய மஜ்லிஸ்ல எப்படி ஈமான் வரும்? எப்படி ஈமான் வரும்? ஒன்று, குர்ஆனுடைய ஆயத்துகள் ஓதப்பட்டா மூமினுடைய ஈமான் அதிகரிக்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்து ஜாதத்துஹும் ஈமானா, ஈமானும் அதிகரிக்கும். அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்வின் மீதே அவர்களுடைய கர்மங்களை அவர்கள் பரம் சாட்டுவார்கள். 2,
இந்த மஜ்லிஸ்ல இறங்குற சக்கீனா, நல்லா தூங்கி போட்டு சொல்ற சக்கீனா இறங்கினண்டு, அப்படித்தானே? அவருக்கு சக்கீனா இறங்கல, அவரோட குடத்தை கவுத்து வச்சு தண்ணி ஊத்தி ஒரு சொட்டு உள்ளுக்கு போவாது. யாருக்கு விஷயத்தோட தொடர்பு இல்லையோ அவரோட உள்ளத்துல சம்பந்தப்படாது. யாரோட உள்ளத்துக்கு சம்பந்தம் இல்லையோ அங்க சக்கீனா இறங்காது. குர்ஆன் சொல்லுது, "ஹுவல்லதி அன்ஸல ஸக்கீனத ஃபீ குலூபில் முஃமினீன லியஸ்தாது ஈமானம் மஅ ஈமானிஹிம்." அல்லாஹ் முஃமின்களுடைய உள்ளத்துக்கு சக்கீனா இறக்குறது அவங்களோட ஈமான் கூடுறதுக்காக வேண்டி. ஈமான் கூடினா தூக்கம் வருமா? ஈமான் கூடி தூக்கம் வந்து அப்படியா? அதனால இல்முடைய மஜ்லிஸ்ல ஈமான் அதிகரிக்கும். ஈமான் அதிகரிக்கும். ஒன்று இல்ம்ன்றது நூர், பிரகாசம். அது உள்ளத்துக்குள்ளால வந்தா உள்ளம் விரிவடையும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அஃபமன் ஷரஹ அல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம் ஃபஹுவ அலா நூரின் மின் ரப்பி. ரப்புடைய நூர்ல ஷரஹு ஸத்ர் இருக்குது, உள்ளம் விரிவாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் இல்மு நூர், இல்ம்ன்றது நூர். இதா தகல நூர் இஃப்தஹல் கல்ப். எப்ப உள்ளத்துக்குள்ளால நூறு வருமோ உள்ளம் திறந்து கொள்ளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் குர்ஆன் சொல்லுது, உள்ளம் விரிவாகும் என்று. இந்த ஆயத்தை இறங்கின உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, வமா ஷரஹுஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உள்ளம் விரிவாரண்டா என்னன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, அல் இனாபத்து இலா தாரில் குலூத், நிரந்தரமான ஆகிராவின் பக்கம் அவருடைய மோகம் உண்டாகிடும். வத்தஜாஃபி அன் தாரில் குரூர், ஏமாற்றும்படியான துனியாவுடைய வாழ்க்கையில ஒதுங்கி நடப்பார், அதுல பற்றற்றவர் ஆயிடுவார். வல்இஸ்திஅதாது லில் மௌத் கப்ல நுஸூல், மௌத்துக்கு முன்னால மௌத்துக்காக தயாராகுவார். இதெல்லாம் இல்முடைய மஜ்லிஸ்ல நடக்கும். ஈமான் அதிகரிக்கும், சாலிஹான அமல் வந்துடும், ஆகிராவுடைய மோகம் உண்டாகும், மௌத்துடைய உணர்வு உண்டாகும். இதெல்லாம் இங்க உண்டாகும். அடுத்த முறை தண்ட உடல பொருள் எடுத்துக்கொண்டு வெளியாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு கூட்டத்தை பத்தி சொல்றான். அவங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க எல்லாம் ஈமான் கொண்டோம், முஃமின்கள் ஆயிட்டோம். காலத்தில் அரபு ஆமன்னா, சில காட்டுவாசிகள் அரபியர்கள் சொன்னாங்க, நாங்க எல்லாம் முஃமின்கள். அல்லாஹ் தஆலா உடனடியா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி சொன்னான், குல், நபி அவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, லம் துமினு, நீங்க ஈமான் கொண்டு முஃமினா என்று சொல்ல வேணாம், வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நாங்க முஸ்லிம் ஆயிட்டோம் என்று சொல்லுங்க, முஃமினா ஆயிட்டதா சொல்ல வேணாம். மௌலானா சாத் சாப் இந்த ஆயத்துக்கு பின்னால சொல்லுவாங்க, ஈமானுடைய தாவத் முஃமின்களுக்கு, இஸ்லாத்துடைய தாவத் காபிர்களுக்கு. எங்கெல்லாம் நபி அலைஹிஸ்ஸலாம் காபிரான அரசர்களுக்கு, காபிரான கூட்டத்தார்களுடைய தலைவர்களுக்கு கடிதங்கள் அனுப்பினாங்களோ தாவத்துக்காக, அந்த எல்லா கடிதங்களையும் எழுதினது அஸ்லிமு தஸ்லமு, இஸ்லாத்தை ஏத்துவாங்க சாந்தமா இருப்பீங்க, அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாத்தை ஏத்துவா நீ நிம்மதி அடைவாய் என்று தான் எழுதினாங்க. எனவே முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு இஸ்லாத்துடைய தாவத், ஈமானுடைய தாவத் மூமின்களுக்கு. ஈமான் அதிகரிக்கிறதுக்காக வேண்டி தண்ட ஈமான் பலமாகவும் தாவத் கொடுக்கக்கூடிய தாயுடைய ஈமான். அதே நேரம் யார் மதுஆவாக இருக்கிறாரோ, யார் அழைக்கப்படுறாரோ அவர்ல மாற்றம் உண்டாகும். தாவத் எப்பயுமே தாய்க்கு பிரயோஜனம் கொடுக்கும். தாவத் எப்பயுமே தாவத் கொடுக்கிற ஆளுக்கு பிரயோஜனம் கொடுக்கும். ஒரு அழிக்கப்பட வேண்டிய சமுதாயத்துக்கு தாவத் கொடுத்தாலும் சரி, ஒரு அழிக்கப்பட போற சமுதாயத்துக்கு தாவத் கொடுத்தாலும் சரி, தாவத் கொடுக்கிறவருக்கு பிரயோஜனம் கொடுக்கும்.